கிரன்ச்சியான யம்மியான சூப்பரான மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு புரியும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு 7 முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருக விடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் உடச்ச கடலை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண பிறகு 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்தாச்சு. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்தாச்சு. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். ரொம்ப கருக விடாமல் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் திருகி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கைமாவை இதில் சேர்த்துறோம். நான் 1/4 கிலோ கைமா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போது இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணிலாம் எதுவும் ஊற்றாதீங்க. அதில் இருக்க தண்ணியே இது வெந்துடும். தேவையான உப்பு போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு அதனுடைய தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். இது ரொம்ப நேரம் எடுக்காது வேகிறதுக்கு. ஆல்ரெடி நம்ம கொத்தி வச்சுருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வருது. அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கி விட்டணும். பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தண்ணியும் இல்லை, மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போது கைமா அரைக்கிறதுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா வெந்து எல்லாமே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பேனை இறக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இது நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கைமாவில் உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கோம். உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தால் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனீங்கன்னா உடச்ச கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு அந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் ஒரு ஸ்பூன் உடச்ச கடலை மாவு போட்டு சேர்த்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோடனே நம்ம உருட்டி வச்சுருக்க கோலா உருண்டையை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு பரட்டி விடுங்க, இல்லைனா பிஞ்சு போயிடும். அதனால் நல்லா ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். கோலா உருண்டை நம்மளுக்கு ரொம்ப லைட் ப்ரௌனாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக தான் இருக்கணும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, பரட்டி விட்டாச்சு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே மட்டும் வெந்துட்டு கருப்பாயிட்டு உள்ளே வேகவே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய மட்டன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னங்க, ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னன்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.